பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று தாவீதானவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலரை பார்த்தோமானால், தேவன் அவர்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்களை சொல்ல தயங்குவார்கள், பயப்படுவார்கள். தேவன் செய்த நன்மைகளை நாம் புகழ வேண்டும். அதை எப்படி புகழுவது என்று கேட்பீர்கள். உதாரணமாக, ஒருவர் எதாவற்றில் சிறந்தவராக இருந்தால் அல்லது எதாவற்றில் வெற்றி பெற்றவராக இருந்தால் நாம் புகழ்வோம் அல்லவா? அதுபோலதான் நாம் தேவனை புகழ வேண்டும். வேதத்தில் மோசேயோடு தேவன் கூட இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு சொல்லும்போது, ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அவர், நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வாயோடே இருக்கிறார். அவரை புகழ்ந்து அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். எதற்காகவும் தயக்கமோ பயமோ வேண்டாம். அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துங்கள். தேவன் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்காத அளவிற்கு உங்களை உயர்த்துவார். அவருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும் போது தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சில சமயங்களில் மனிதர்கள் முன்பாக பயம் கூட வரலாம். ஆனால் மாம்சமானவர்களை படைத்தது நம் சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை மறக்காமல் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற பயம் நீங்கும், தயக்கம் மாறும். எதற்காகவும் பயப்படாமல் தேவனை புகழுங்கள். உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஆமீன்.